பார்க்கும்போது லிட்ரலா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பழமொழி ஒண்ணு வரும். "புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க" அப்படின்ற மாரி தான் எக்ஸாக்ட்டா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் பண்ண ஒரு செயல். இதுக்காக பள்ளி நிர்வாகம் தப்பே பண்ணல அப்படின்னு நான் இங்க பேசவே வரல. பள்ளி நிர்வாகம் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ, அதுல ஒரு பங்கு அந்த பொண்ணோட பெற்றோர்கள் மேலயும் தவறு இருக்கு. பெற்றோர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிற ஒரு கேள்விதான். ஆனா, அவங்க பண்ணது முற்றிலும் ஒரு தவறான செயல் தான். என்ன விஷயம் பத்தி நம்ம பேசுறோம்? எத பத்தி நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம்? அப்படின்றது பார்த்தோம்னா, கோவையில 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி ஏஜ் அட்டெண்ட் பண்ற மென்சுரேஷன் ஆன ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ண வகுப்புல இருந்து வெளில உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சிருக்காங்க. இது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்பன்னா பெரும் பேசும் பொருளா வந்து இருக்கு. இது மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த பள்ளி நிர்வாகம் பண்ணது தப்பு. அது எப்படி வந்து என் புள்ளைய ஒதுக்குவாங்க? இது வந்து தீண்டாமை. ஸ்கூல் நிர்வாகத்து மேல ஆக்ஷன் எடுங்க. இந்த முதல்வரை வந்து பணி நீக்கம் செய்யுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும் பயங்கரமா பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது பெரும் பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி ஏப்ரல் மாதம் வந்து அவங்க ஏஜ் அட்டன் அதாவது மென்சுரேஷன் அவங்களுக்கு முதல் முறையா ஆயிருக்கு. அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து தேர்வு வந்திருக்கு. ஸோ ஸ்கூல்ல போய் தேர்வு கட்டாயமா எழுதி ஆகணுமா அப்படின்னு கேட்டபோது ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் ஏப்ரல் 7ஆ இருக்கட்டும், ஏப்ரல் 9ஆ இருக்கட்டும் தேர்வு எழுதியிருக்கா. ஸோ தேர்வு எழுதும்போது அங்கே நடந்த ஒரு சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வகுப்புல உட்கார விடாம வெளியில அந்த படிக்கட்டில் உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சிருக்காங்க. இதை அந்த பொண்ணோட அம்மா பார்த்துட்டு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அது ரொம்பவே வைரல் ஆச்சு. நிறைய பேர்கிட்ட பகிரப்பட்டுச்சு. பிஃபோர் உண்மையான விஷயங்கள் தெரியறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அது எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, பேசும் பொருளாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ் இன்டு ட்ராமா. ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் இது ஒரு கண்டென்ட்டாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லனா, சோஷியல் மீடியா தான் இதை பற்றி நம்மளுக்கு தெரியப்படுத்துது. செய்திகள் தான் இதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துது. ஆனால் ஒரு சில சோஷியல் மீடியாஸ் இருக்கட்டும், ஒரு சில செய்திகளாக இருக்கட்டும், அது தம்ப்நெயிலுக்காக வேற ஒரு செய்தியாக மாற்றுறாங்க. அது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிலதான் முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 வந்து ஒரு வீடியோ அந்த அந்த பொண்ணு பற்றின நியூஸ் இருக்குது. அந்த நியூஸில் வீடியோவில் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்க போகிறோம். ஏன்னா பட்டியலின சிறுமியை வகுப்பறை வாசலில் ஆண்டு தேர்வு எழுதி வைத்த அவலம். நார்மலா அவங்க பெத்தவங்க கேட்டுக்கிட்டது பேர்ல தான் வந்து அவங்க வந்து தேர்வு எழுத வெளில அனுமதிச்சிருக்காங்க. பட் அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜாதி வாரியா மாற்றப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு வந்து தலித் இன சமுதாயத்தை சேர்ந்ததுனால தான் இந்த பொண்ணை வந்து தனியா உட்கார வச்சு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சாதாரண ஒரு பிரச்சனையை ஜாதி பிரச்சனையா மாற்றத்துக்குரிய ஒரு டேக்லைனா நான் இந்த டேக்லைனை பார்க்குறேன். இந்த டேக்லைன் உங்களுக்கு எப்படி படுது அப்படின்றதையும் நீங்கள் கீழே ஒன்றுன்னா சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து இந்த டேக்லைன் வந்து நார்மலான டேக்லைன் வந்து ஸ்கூல் நேம் போட்டு பின்கோடு பொள்ளாச்சி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூஸ் சேனலோட போஸ்ட் மாதிரி போடப்பட்ட ஒரு அப்டேட் தான். கிணத்துக்கடவு அருகே பூப்பேதிய மாணவியை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த தனியார் பள்ளி மீது மாணவியின் தாயார் குற்றச்சாட்டு. இது ஓகே, இதுதான் வந்து நார்மலா எல்லாரும் சொல்றாங்க. வகுப்பறையில் தனியாக அமர வைத்து தேர்வெழுத வைப்பதாக கூறிவிட்டு வகுப்பறைக்கு வெளியில் அமர வைக்கப்பட்டதாக தலைமை ஆசிரியர் மீது புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து தனியாக உட்காந்து எக்ஸாம் எழுத வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து வெளியே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அவங்க கொடுத்த புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். இது ஒரு நியூஸ் சேனலோட போஸ்ட்டு. அடுத்து வந்து தனியார் பள்ளியில் மாதவிடாய் காரணம் காட்டி 8ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறை வாயிலில் அமர வைத்து தேர்வெழுத வைத்ததாக புகார். இது குறித்து கேட்டபோது இங்க அப்படித்தான் நடக்கும், வேணும்னா வேற பள்ளியை சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி பள்ளி நிர்வாகம் திமிரோடு பதில் அளித்ததாக குற்றச்சாட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி பதில் நான் வேற எந்த நியூஸ் ஆர்டிக்கல்லையும் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி பள்ளி நிர்வாகம் எனக்கு தெரிஞ்சு எந்த நியூஸ் ஆர்டிக்கல்லையும் எந்த நியூஸ் செய்தியிலையும் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஒரு போஸ்ட்ல வந்து
இப்படி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பள்ளி நிர்வாகம் விசாரணையின் பேரில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்ககிட்ட பெற்றோர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக தான் இந்த பொண்ணை நாங்கள் தனியாக உட்கார வச்சோம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் காரணமாக வகுப்பறைக்கு வெளியே மாணவி அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு. மாணவியின் தந்தை சுரேந்திரநாத் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு. பள்ளி தாளாளர் தங்கவேல் பாண்டியன், உதவித்தாளர் ஆனந்தி, உதவியாளர் சாந்தி ஆகிய 3 பேர் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு. இது கூட ஓகே. ஆக்சுவலி வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஏஜ்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல்ல போய் அந்த பொண்ணு கட்டாயமா எக்ஸாம் எழுதியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் ஆமா அப்படின்னு சொன்னதின் பேர்ல அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஏஜ்மென்ட் பண்ணிட்டா, அவளை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டது. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் எக்ஸாம் இன்விஜிலேஷனுக்கு போயிருக்கேன், நீங்கள் வந்து பள்ளி முதல்வருக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் பள்ளி முதல்வரை நேராக போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் மறுநாள் அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த பொண்ணோட முதல் எக்ஸாம் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளில படிக்கட்டில் 3 மணி நேரம் உட்காந்து வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருந்தாங்க. இது தவறு தான் அப்படின்னு தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. அண்ட் மறுபடியும் ஏப்ரல் 8 பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கிளாஸஸ் நடந்திருக்கு. அங்கே அந்த பொண்ணு உள்ளே அமர வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஏப்ரல் 9 அதே இடத்துல வச்சு அந்த பொண்ணை எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. ஏப்ரல் 7 அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் வலிக்குதுன்னு அழுதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் மறுநாள் அதாவது ஏப்ரல் 9 அவங்க எக்ஸாம் எழுத வரும்போது அந்த பொண்ணோட அம்மா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரவல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், எப்படி நீங்கள் என் பொண்ணை வந்து கீழே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைப்பீங்க அப்படின்ற மாதிரி பள்ளி நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். யாரை கேட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்ற ஒரு வாக்குவாதமும் அங்கே போயிருக்கும். பட் இது வச்சு நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு மேலே மட்டும் தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, பீரியட்ஸ் மென்சுரேஷன் அப்படின்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கழிச்சு நடக்கிற ஒரு செயல் தான்ப்பா. இதை ஏன்டா ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க? இதை நீங்கள் பெருசாக பார்த்து ஆண்கள் வந்து இது பெண்களோட சமாச்சாரம், இது எதுக்குப்பா, எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களே இருக்காங்க. இது மாதிரி தெரிஞ்சுக்க நினைக்காத நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஆனால் இது பெண்கள் விவகாரமே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு அக்காவோ இல்லை உங்களுக்கு வருங்காலத்தில் வரப்போகிற மனைவிக்கோ கண்டிப்பாக இந்த பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். இதை பற்றின வீடியோவோ இதை பற்றின அவேர்னஸோ வரும்போது எனக்கு என்னன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அந்த பொண்ணையோ அந்த அம்மாவையோ அந்த தங்கச்சியோ பார்த்துக்கிற ஒரு கடமை இருக்கிற ஆண்களுக்கு இது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். ஆனால் இதை எசிடேட் பண்ணும்போது இதை எசிடேட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் அதை சுற்றி இருக்க சமூகம் தான். இது பெண்கள் விவகாரம்னு சொல்லி ஆண்களை முற்றிலுமாக ஒதுக்குறாங்க. பட் பீரியட்ஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம், எல்லா பொண்ணுக்குமே வரது தான். அதை அந்த பொண்ணை தனித்து வச்சு தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரு விஷயத்த போய் முதல்ல பள்ளி நிர்வாகக்கிட்ட கேட்டதே முதல் தப்பு. அதன் பேரில் பெற்றோர்கள் மேலே முழுக்க நான் தவறுனே சொல்வேன். அதை கேட்டுட்டு பள்ளி நிர்வாகம் வந்து இந்த அட்வைஸ் வேணால் கொடுத்துருக்கலாம். என்னன்னா, நீங்கள் வந்து பண்ணுற தவறு எல்லாருமே சம்மந்தம், அந்த பொண்ணு உள்ளே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். பட் சொன்னாங்களா அப்படின்றது இது வரைக்கும் அஃபிஷியலாக வெளி வரலை. பட் என்னன்னா, அவங்களும் அவங்க சொன்னதை கேட்டுட்டு இந்த பொண்ணை வந்து எக்ஸாமுக்கு வெளியில் எழுத அமைச்சிருக்காங்க. பட் பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, நான் சொன்னேன்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பொண்ணு வந்து தனி கிளாஸ் ரூம்லையோ இல்லை வந்து தனி டேபிள் சேர் கொடுத்தோ எழுத வைக்கிறேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே பிரச்சனை வந்து இந்த பொண்ணு தனியாக உட்கார வச்சதோ படியில் உட்கார வச்சதோ கிடையாது. இந்த பொண்ணுக்கு வந்து டேபிள் சேர் கொடுக்கல அப்படின்றது தான் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னதான் நடந்தாலும் இதில் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு மேலேயும் தப்பு தான் இருக்குது. ஸோ இதன் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி முதல்வர் ஆனந்தியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. பள்ளி நிர்வாகம் கிட்ட தான் இது வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கவும் பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் விசாரணை நடத்தப்படலை அப்படின்றது தான் இதில் விசாரிக்கிற அந்த அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு. இதில் ஒரு பிபிசியோட நியூஸ் சேனல் நான் அப்படியே டேக்லைன் பண்ணுறேன். இது நீ வந்து எப்படி சொல்கிற, அன்அஃபிஷியலாக சொல்வியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் தான் சொல்கிறேன்.
ஆட்டோமேட்டிக்கா பல நியூஸ் சேனல்களும், பல கட்சிகளும் இத எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த சேர்ந்தவ. தலித் சமுதாயம் அப்படின்றதுக்காக இந்த பொண்ண வந்து ஒடுக்குனாங்க. இந்த பொண்ண அதனால தான்ப்பா வெளில உட்கார வச்சாங்க. இது தீண்டாமை, இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாரி எதுவும் நடந்தது இல்ல அப்படின்றது வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு தகவல பல அரசியல் கட்சியினரும் சரி, பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஜாதினால தான் இந்த பொண்ண வந்து தனியா உட்கார வச்சாங்க. தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுன்றதுனால தான் இந்த தீண்டாமை நடந்திருக்கு. அதனால தான் இந்த பொண்ண வந்து பள்ளி படிக்கட்டில உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. இது முற்றிலும் தவறு. என் பெண் வந்து கீழ் ஜாதியை சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பலரும் பலவிதமா சோஷியல் மீடியாஸ்ல போட்டுட்ருக்காங்க. இதுக்கான ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் ஒரு புறம் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் பண்ணது தப்பு தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி இருக்கு. இவங்க தான் வந்து நீங்க ஸ்கூல் போயிட்டு தனியா உட்கார வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இப்போ வந்து இவங்களே பிரச்சனை பண்றாங்க. இட்ஸ் லைக் நீ தான் புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்ணது தவறு அப்படின்னாலும் பள்ளி நிர்வாகமும் ஒரு வகையில் இதை திருத்திருக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் அவங்களும் பண்ணல. ஸோ அதன் வகையில இந்த ஒரு கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸாவே வந்து இப்போ பேசப்பட்டுட்டு இருக்கு. மூலியமா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பீரியட்ஸ், மென்சுரேஷன் இட்ஸ் வெரி நார்மல். இது நார்மலாக இருந்தாலும் அதில் வர பெயின் வந்து நார்மல் கிடையாது. இது நார்மல் சொன்னோடனே எல்லாருமே வரின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பொண்ணுக்கும் வரது தானே, நீ என்ன இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் வலி பொறுத்த வரைக்கும் நார்மல் கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் வரப்போவும் மென்சுரேஷன் வரப்போவும் அந்த பொண்ணு வந்து 3ஆம் உலகத்துலேருந்து வந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஷீ இஸ் எ நார்மல் ஹியூமன் பீயிங். மாதம் ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது தான். அதை ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணு வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட்ஸ் பெயின் வந்து தாங்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மென்டல் சப்போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு இறப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி தனியாக உட்கார வைக்கிறது, குடிசைக்குள்ளே உட்கார வைக்கிறது, தட்டு கொடுக்குறது, இதெல்லாம் ரிச்சுவல்ஸ்னு சொல்கிறீங்க. பட் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏன் செஞ்சாங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த பெண் குழந்தைக்கும் சொன்னதே கிடையாது. மேபி அது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதுக்காக தான் தனியாக இருந்தாங்க. பட் அது காடு, இது வீடு. அதுக்கேற்ற மாதிரி ரிச்சுவல்ஸும் மாற்றப்படணும்னு நினைக்கிறேன். இது ரிச்சுவல்ஸே கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள் ரிச்சுவல்ஸை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் பள்ளி நிர்வாகம் மேலேயும் தப்பு இருக்குது, பெற்றோர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேருமே மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன தான் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், பொண்ணு இங்கே தான் உட்காந்து எழுதுவா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தா இது கேஸாகவே ஆயிருக்காது. நீங்கள் இந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணியிருந்தா இந்த கேஸை நீங்கள் போட்டுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ 2 பக்கமுமே இதில் ஒரு தவறு இருக்குது. என்னதான் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இருக்க மக்களாக இருக்கட்டும், விமர்சகர்களாக இருக்கட்டும், செய்தியை முழுசாக அறிஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளி நிர்வாகம் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ட்விட்டரில் ஒரு வாசகம் போட்டிருக்காரு. நாங்கள் இருக்கோம் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி, நீ தனியாக உட்காரலாமா, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளூர் தகவல்கள் முதல் வெளியூர் தகவல்கள் வரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்மணி அப்படின்ற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயோ என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ், த்ரெட்டு இந்த மாதிரி தளங்களையும் உங்களோட சஜஷனை நீங்கள் பதிவாக எனக்கு சொல்லலாம். அதன் மூலயமா நான் உங்களுக்காக வீடியோ போடுவேன். அண்ட் இந்த வீடியோவும் ஒருத்தர் கேட்டுக்கொண்டதுபடி தான் போடப்பட்டுச்சு. அண்ட் நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. டாடா.